ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவே நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது அந்த காலத்தில் ஒரு லெஜெண்ட் ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. என்னன்னா 18 வயசு ஆன உடனே அந்த நாட்டு இளவரசி வந்து கல்யாணம் பண்ணிடணும். அப்படி அவங்க ஒரு வேளை பண்ண தவறிட்டாங்கன்னா மலையரக்கன்னு சொல்லப்பட்ட ஒரு ராட்சச ட்ரோல் வந்து இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அது தனியாக கடத்திட்டு ஒரு குகைக்குள்ள போய் அடைச்சி வச்சிரும். குறிப்பிட்ட நாள் வந்ததுமே அது இளவரசியை கல்யாணம் பண்ணிடும். இதெல்லாம் இப்படி இருக்க இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாத இந்த நாட்டு இளவரசிக்கு வந்து கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாத காரணத்தினால அந்த கோட்டையை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடி போனவங்களை காட்டுக்குள்ளேயே அந்த மலையரக்கன் கண்டுபிடிச்சு இளவரசியை கடத்திட்டு கல்யாணம் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிடுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டவங்க இளவரசியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தனா நம்ம ஹீரோவும் வந்து இளவரசியை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சா அவன் இழந்த வீட்டுக்கான காசை வந்து கிடைக்குன்றதுக்காக காடுகள் மலைகள் எல்லாம் தாண்டி பயங்கர அட்வென்ச்சர்ஸான இடத்துக்குலாம் போய் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். ஸோ கடைசியாக அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஆஸ்லட் இன் த ஹால் ஆஃப் த மவுண்டன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பழங்காலத்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மனிதன் மாதிரியே மிகப்பெரிய ஒரு மலையரக்கன் சைட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலைக்கு மேல இருக்கிற குகையில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை சொல்லிட்டு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. குதிரையில ஒருத்தர் அப்படியே அரண்மனைக்குள்ள போக அரண்மனையை காமிச்சா அங்க ஒரு பொண்ணு சுட்டித்தனமா விளையாடிட்டு இருக்கா இல்லையா. சோ இவ தான் இந்த நாட்டோட இளவரசி, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. சோ இப்ப மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலையரக்கனுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அந்த மலையரக்கன் எப்போ கண்மொழிப்பானா இங்க இருக்கிற இளவரசி எல்லாம் 18 வயசு வந்ததுமே கல்யாணம் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா அவங்கள கடத்திட்டு போய் அவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான். இதுக்காகவே ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொண்ணு வந்து 18 வயசு வந்ததுமே வேக வேகமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிச்சா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் 18 வயசு ஆகுது போல. ஸோ இவ்வளோ நாள் சுட்டித்தனமா இருந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம்னு சொன்னா ஹீரோயினால ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அவளுடைய அப்பா வந்து இங்க பாரு உனக்கு கல்யாணம், அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த பக்கத்து நாட்டு இளவரசர் எல்லாம் வர சொல்றாங்க. அப்படி வந்தவன் தான் இந்த முடிக்காரன். ஸோ இவனுடைய பேர் வந்து ஃப்ரெட்ரிக். ஸோ இந்த ராஜாவை பொறுத்தவரை நம்ம பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அந்த மலையரக்கன் வந்து நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிடுவான் அப்படின்றதுக்காகவே இந்த ஃப்ரெட்ரிக் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்றது எதுவுமே விசாரிக்காம அவன் வந்து ஒரு நாட்டோட இளவரசன் இல்லையா, அதனாலேயே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா இது வந்து நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவ இவ்வளவு நாள் நல்லா சுட்டித்தனமா அங்கங்க சுத்தி விளையாடிட்டு இருந்தவளை இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவ எப்படி பண்ணிப்பா? அதனால அவளுடைய ரூம்ல உட்காந்து அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பா எனக்கு கல்யாணம் எல்லாம் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்பா பாத்தீங்கன்னா இங்க பாரு உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதுவும் அந்த முடிக்காரன் தான் உனக்கு கரெக்டான மாப்பிள்ள, ஸோ நாளைக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த அப்பா வந்து ஹீரோயின் வந்து எழுப்பலான்ற மாதிரி ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். அதுக்கு பதிலாக பெட்ல யாரோ தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு குதிரையில காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்பதான் இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் வந்து எஸ்பன். ஒரு அப்பாவுக்கு 3ஆவதா பிறந்த பையன் தான் நம்ம ஹீரோ. ஸோ இவனுடைய அப்பா இவனுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து உதவாக்காரன். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ காட்டுக்குள்ள போய் ஏதாவது பழங்களை சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ காட்டுக்குள்ள வந்திருக்கிறான். அப்படி இந்த அழகான காட்டுக்குள்ள அவனுடைய இனிமையான பயணத்தை தொடர்ந்து ஏதாவது வழியில சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்ற மாதிரி தேடி பறக்கிட்டு ஒரு பாலத்தொழியா போயிட்டு இருக்கும்போது அங்க நின்று அப்படியே இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல தான் ஹீரோயினுடைய குதிரை வந்து இவனை கிராஸ் பண்ணுது. அப்படி கிராஸ் பண்ணதுனால சடனா ஹீரோ பயந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ யாரோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி வேகமா அவனை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல வந்தா, என்னையா நீ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுற, நீயும் தண்ணிக்குள்ள விழுந்துரு அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கி வச்சிட்டான். ஸோ ஹீரோயின் ஒரு இளவரசின்றது எனக்கு தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததும் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வயிறு பசிக்குதுன்றது மட்டும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதனால அவன் இவ்வளவு நேரம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுத்துட்றான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேக வேகமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு அவ்வளோ வயிறு பசி போல. ஏன்னா அரண்மனையில என்னென்னலாமோ சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப தூரம் டிராவல்ல எதுவுமே சாப்பிடாம வந்திருப்பாங்க இல்லையா, அதனால எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, அம்மா உங்க பேர் கூட நீங்க சொல்லாம போறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு விசாரிக்க, ஆனா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி என்னை மீட் பண்ணா என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க.
அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா இவனுடைய 2 அண்ணன்களும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுடைய அப்பா வந்து ஹீரோ பார்த்து, சரி போன வேலை முடிஞ்சுதா, சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னதும் ஹீரோ பேக்கை பார்க்குறான். பார்த்தா ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும்தான் இருக்குமா. அவ்வளோதான். இதை பார்த்த 2 அண்ணன்களும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது இது, இவன் இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறானா, எதுக்குமே உதவ மாட்டானா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால அண்ணன்களை பார்த்து, இன்னைக்கு நம்ம தான் வேட்டைக்கு போய் ஆகணும், இவன் இந்த வேலையாவது ஒழுங்காக பண்ணுவான்னு நம்பினது என்னுடைய முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 2 பேரையும் அங்கேருந்து வேட்டைக்கு போகலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போக, ஆனால் அண்ணன் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க. கொடுத்தது ஒரு வேலை, அதுவும் ஈஸியான வேலை, அதை கூட இவனால் செய்ய முடியாதா, இதையும் நம்மள தான் பார்க்கணுமா அப்படின்னு பயங்கர கோவத்தில் வந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்பாவும் ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு வந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய வீட்டை பார்த்துட்டு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கிறான். அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வீடே சேக் ஆகுது. ஸோ பயந்து போன இவன் வேகமாக ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். ஒருவேளை அந்த ட்ரோலாக இருக்குமோ, அதான் அந்த பெரிய மலை மனிதன் இருந்தான்ல அவனா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு வெளியே எட்டி பார்க்குறான். ஆனால் யாருமே இருந்த மாதிரி இல்லை. உடனே இவன் தான் நிறைய இமேஜினேஷன் பண்ணுவான் இல்லையா, அதனால ஒரு கம்பி எடுத்துட்டு அதை தீயில இருக்கிற கங்கெல்லாம் எடுத்து அந்த ட்ரோல் வந்து நான் எப்படி சண்டை போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழை வீசுற மாதிரி சுத்திட்டு இருக்கிறான். அப்படி சுத்தினதுனால அவன் அந்த கங்கு எடுத்தான் இல்லையா, அது எல்லாமே வீடு ஃபுல்லா சதறிடுது. அதுல ஒண்ணு ஒரு துணி மேலேயே விழுந்துட, அவ்வளவுதான். அந்த துணி எரிய ஆரம்பிக்க ஹீரோ பயந்து போய் ஐயோ அப்படின்னு வேகமா அதை அணைக்க போறான். ஆனா நிறைய பக்கம் கங்கு விழுந்துச்சு இல்லையா, அது எல்லாமே எரிஞ்சு இப்போ ஒட்டுமொத்த வீடுமே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் அணைக்க ட்ரை பண்ணுறான், முடியலை. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் வந்து காட்டுக்குள்ளே குதிரையில் போயிட்டுருக்கா இல்லையா. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம், ஏதோ அதிர்ற மாதிரியான சத்தம்லாம் கேட்க ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க. பயத்தில் குதிரையும் ஓடிடுது. ஸோ பயந்து போன ஹீரோயின் என்னடா அது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா எதையோ பார்க்குறாங்க, பயப்படுறாங்க, கத்துறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இருக்காங்கல்ல, அப்பா அதுக்கப்புறம் அண்ணனுங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக வேட்டையாடிட்டு ஏதோ மயிலெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ வெளியில சோகமா உட்காந்துருக்கிறான். ஸோ இதை பார்த்து அப்பா வந்து நொந்து போயிடுறாரு. வேகமா வீட்டுக்குள்ள ஓடி ஏதோ ஒரு பெயிண்டிங் எடுக்கிறாரு. பார்த்தா அது பாதி கருகுன நிலைமையில இருக்குது. ஸோ இது வந்து இவருடைய ஒய்ஃபோடைய போட்டோ போல. ஸோ இதை பார்த்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டாரு. நைட்டு ஒன்று ஒரு வீடை தானடா பார்த்துக்க சொன்னேன், அது கூட ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா அப்படின்னு பயங்கர கோபமா திட்ட வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடி இளவரசன் வந்துட்டான். ஸோ நம்ம ஹீரோயினுக்காக நிச்சயம் பண்ணப்பட்ட இளவரசன் இவன். ஸோ அவனுடைய அடியாட்களை கூட்டிட்டு வந்து இந்த எரிஞ்சு இருக்கிற வீடையும் பார்த்துட்டு எல்லாரும் ஒழுங்கா வெளியில வாங்க, நான் இளவரசன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெளியில வந்து நிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் கொஸ்டின் கேட்கிறேன். அந்த மாதிரி இளவரசி வந்து காணாம போயிட்டாங்க, அவங்கள வந்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னதும் எல்லாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த முடிக்காரனும் இளவரசியை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்கும், உங்க வீடும் ஏதோ ஒரு காரணத்தினால எரிஞ்சிடுச்சு போல, உங்களுக்கு காசு வேணும்னா இளவரசியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ இதனால அப்பா வந்து பயங்கர கோவமா அண்ணன் 2 பேரையும் நீங்க எப்படியாவது இளவரசியை கண்டுபிடிங்க, அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த வீடை வந்து நம்மளை கெட்டுற அளவுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உன்கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல, நீயும் இங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு ரொம்பவே கோவமாக திட்டி அனுப்பிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுடைய அண்ணனுங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஆல்ரெடி அவங்க அண்ணனுங்க 2 பேரும் பயங்கர கோவத்தில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ கூட பேசவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பின்னாடி வரும்போது கீழே என்னெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வரான். அதாவது உடஞ்ச கண்ணாடி, ஒரு ஹெல்மெட், அப்படி நிறைய கிடக்க அதெல்லாம் எடுத்துட்டு அண்ணா இது பாரு அப்படின்னு அண்ணன்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்க அண்ணன்கள் வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்கே பாரு, எங்ககிட்ட எதுவும் பேசாத, நாங்கள் செம டென்ஷனில் இருக்கிறோம், இதில் நீ வர எங்களை இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி நடந்து போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு லேடியோடைய குரல் கேக்குது, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. உடனே இவன் என்னடா அது அப்படின்னு சைட்ல வந்து பாக்குறான். பார்த்தா ஏதோ மூக்கு நீளமா வயசான பாட்டி மாதிரி யாரோ ஒருத்தங்க மரத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க போல, என்ன காப்பாத்து அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறான். அப்படி ஹெல்ப் பண்ணதுமே ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு சூனியக்காரி போல. நம்ம ஹீரோடைய நல்லெண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு மேப் மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாங்க. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது எப்படின்ற மாதிரியான ஒரு வரைபடம் மாதிரி அதுவே உருவாகிக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்க அப்படியே ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிற்கிறது ஒரு பெரிய கால் தடத்துக்கு நடுமத்தில, அப்படின்னா அந்த மலையரக்கன் வந்துட்டான் இல்லையா, ஸோ அதை வந்து காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு அரண்மனையை காமிச்சா அரண்மனையில் ஒருத்தன் ஓடி வந்துட்டு ராஜாவே நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன குதிரையில் இருக்கிற மிச்ச பாகத்தையும் ஒரு பெரிய பல்லையும் கண்டுபிடிச்சு வந்து காமிக்கிறான். ஸோ இது மூலமா அந்த மலையரக்கன் தான் நம்ம பொண்ணை கடத்திட்டானா அப்படின்னு ராஜாவே மிரண்டு போறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குகைக்குள்ள வந்து கண்முழிக்கிறாங்க. அதாவது அந்த மலையரக்கன் தங்கி இருக்கிற குகை மாதிரி இருக்குது. சைடில் ஆடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவன் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறான் போல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்முழிக்கிறான். கண்முழிச்சதுமே அவனுடைய பயணத்தை மறுபடியும்
பாதையும் தொடர்றான். அப்படியே இந்த அழகான காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க இந்த சைன் இந்த அண்ணன்காரனுங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது வயிறு பயங்கரமா பசிக்கும். அவங்க பசியை போக்குறது விதமா தங்க ஆப்பிள் வந்து ஏதோ ஒரு கூடையில வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு வேக வேகமா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குது. சாப்பிட சாப்பிட நிறைய எடுத்து சாப்பிட்டுறாங்க. அப்படி சாப்பிட்டதுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு போதை ஏறின மாதிரி மாறிடுது. அதாவது இவங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்க வந்து வாங்க எங்க குகைக்கு வாங்க, அங்க நிறைய ஆப்பிள் இருக்குது, சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குகை வழியா போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு ஆப்பிள் வந்து கீழே கிடக்குது. அது வந்து தங்க ஆப்பிள் தான். அதை எடுத்து சாப்பிட்டதுமே அப்படியே சந்தோஷமாயிட்டான். போதை ஏறின மாதிரி ஆகி அவனும் பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போய் பார்த்தா இவனுடைய அண்ணன்கள் பாத்தீங்கன்னா அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய ராஜ விருந்தே நடக்குது. சைட்ல ஃபுல்லா பொண்ணுங்க இவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த அண்ணன்கள் வந்து நிறைய ஆப்பிள் சாப்பிட்டதுனால மயக்கத்துல எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆப்பிள் தானே சாப்பிட்டுருப்பான். அதனால அவனுக்கு கொஞ்சம் போதை தெளிய ஆரம்பிக்குது. அதனால அந்த டேபிள்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் கெட்டு போன புழு பூச்சி இருக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம ஹீரோவுக்கு உண்மையா தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே சூனியக்காரிங்க போல. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ வந்து மிரண்டு போயிடுறான். அப்படியே சைடில் அண்ணனுங்களை பார்த்தா அவனுங்க பார்த்தீங்கன்னா செம ஜாலியா அது இளமையான பொண்ணுங்கன்னு நினைச்சு பயங்கரமா அவங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ நம்ம ஏதாவது பண்ணா அவங்களுக்கு டவுட் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் விடலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நைஸா அண்ணனுங்க கிட்ட வந்து அண்ணா நம்ம வீடு உடஞ்சு போச்சுல்ல அது விதமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வெளியில வரீங்களா அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து என்னடா சொல்ல போற அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறது சூனியக்காரி, நீங்க நினைக்கிற மாதிரி இளமையான பொண்ணுங்க கிடையாது, நம்ம ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து அது புரியவே இல்லை. உடனே மண்டையில 2 அடி அடிச்சுட்டு இப்போ நடந்த உண்மையை சொல்ல அவங்களுக்கும் இப்பதான் புரிய வருது. அதே சமயத்துல ஒரு சூனியக்காரி அங்க வந்துட அவ்வளவுதான் 3 பேரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சூனியக்காரி வந்து இவங்களை விடுற மாதிரி இல்ல. உடனே என்ன பண்ணுதுன்னா அதுங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இவங்களை பிடிக்கலான்னு வரும்போது இவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வெளியில போறதுக்கான பாதைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். வெளியில விட்டு அவங்களை பிடிக்க முடியாதுன்றதுக்காக அதுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாறையை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல 3 பேரும் ஒரு ஜம்பை போட்டு எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியா வருது. மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. போகும்போது அண்ணனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை புகழ்ந்துகிட்டே வராங்க. பரவாயில்லடா, நாங்க கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சோம், உதவக்காரன்னு நினைச்சோம், ஆனா உனக்குள்ளேயும் லைட்டா மூளை இருக்குன்னு அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ட்ரோலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த நாட்டு இளவரசியை கடத்திட்டு போனது மலையரக்கனாம். அது வந்து அந்த பெரிய மலைகளுக்கு மேல இருக்கிற குகைக்குள்ள தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அது நைட்டு மட்டும்தான் வெளியில வருமா, பகல்ல வெளியில வந்தா அது கல்லா மாதிரி அப்படியே செத்து போயிருமா. அது மட்டும் இல்லாம அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வாட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்கான மேப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா, ஒருத்தங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு அந்த மேப்பை காமிச்சிட்டு அந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்காக இவங்க வந்து இப்போ வேகமா அந்த குளத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ட்ரோலும் பார்த்தீங்கன்னா எதோ வந்து போடுது. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை இல்லையா, சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோடைய டீமை காமிச்சா ஹீரோவா அவனுடைய அண்ணன்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரியான ஒரு இதை பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே சரி ஓகே உள்ள போய் நம்ம சாப்பிடலாம், பாருக்கு போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக பார்ல வந்து உட்காடுறாங்க. அதே பார்ல தான் அந்த இளவரசனும் இருக்கிறான், அதான் அந்த முடிக்காரன். இது தெரியாம ஹீரோடைய டீம் வந்து இங்கே உட்காந்து அந்த ஹீரோக்கு அந்த மேப் கிடைச்சிருக்கும் இல்லையா அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இதை வந்து அந்த இளவரசனும் என்ன இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ அந்த மேப் அண்ணங்காரங்க கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அந்த ஸ்வாட் இருக்குதான், அந்த ஸ்வாட் எடுத்தா நம்ம எப்படியாவது ஹீரோயினை வந்து காப்பாத்திடலாம், அது மட்டும் இல்லாம இளவரசி இருக்கிற இடத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட அந்த இளவரசன் நைஸா இவங்களுடைய டேபிள் கிட்ட வந்து என்னப்பா இந்த மாதிரி நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன், ஏதோ மேப் இருக்குதாமே, அந்த மேப்பை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காசெல்லாம் உங்களுக்கு தான், இதை வச்சு நீங்க வீடு கட்டிடலாம் அப்படின்னதும் ஸோ அந்த காசை பார்த்ததுமே அண்ணன்களும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ காசு கிடைக்குதா அப்படின்னா நம்ம இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு மனசு மாற. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் தர முடியாது, உன்னை பிடிக்காம தானே இளவரசி ஓடி போயிட்டா, அப்புறம் எதுக்கு நீ இளவரசியை தேடுற அப்படின்னதும் இளவரசனுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே அவனுடைய ஸ்வாடை வந்து வெளியில எடுக்கவும் கரெக்டா நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துடும். அதை எடுத்து அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுட்டு இப்போ 3 பேரும் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன்களும் அடா பாவி இப்போ தாண்டா உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன், இவ்வளவு முட்டாளா இருக்கியே அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போதே இளவரசன் வந்து இவங்களை லாக் பண்ணிட்டான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டையே நடக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா
கிடைச்ச சின்ன கேப்ல எப்படி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேக வேகமா பாத்தீங்கன்னா வெளியில ஓடி வந்துட்டாங்க. இருந்தாலும் உங்களை விட மாட்டோம்டா அப்படின்னு அந்த இளவரசனும் பாத்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே ஓடி வரான். அப்படி இவங்களை துரத்திட்டு வந்ததுனால நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிட்டான். பார்த்தா பின்னாடி பெரிய நீர்வீழ்ச்சி விழுந்து அவ்வளவுதான் போல. ஸோ இதை பார்த்த அந்த இளவரசன் மாட்டிக்கிட்டீங்களா, ஒழுங்கு மரியாதையே அந்த மேப்பை கொடுத்துடு, இல்லைன்னா உன்னுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டவும் இவங்கிட்ட மாட்டுறதுக்கு நான் தண்ணியிலே குதிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஜம்ப் பண்ணி அந்த இளவரசன் கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்ததுமே அண்ணன்காரனை பார்த்தீங்கன்னா அட பாவி ஏன் இப்படி பண்ண, உன்னால நம்மளுடைய உயிரும் போயிருக்கும், ஒழுங்கு மரியாதையே அந்த காசை வாங்கியிருக்கலாம்ல, வாங்கினா நம்ம வீடு கட்டியிருக்கலாம், ஒழுங்கு மரியாதையே ஃபர்ஸ்ட் நீ அந்த மேப்பை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அடிச்சு அந்த மேப்பை பிடிங்கிடுறாங்க. அப்புறமா சரி ஓகே நம்ம இளவரசியாவது ஃபர்ஸ்ட் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய பயணத்தை வந்து தொடர்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு இருக்கும்போது அவன் தான் கீழே கிடந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பான் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஒரு கரடியோடைய தோல் வந்து கீழே கிடக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து வச்சுக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ சோகமா அவளுடைய அந்த குகையில வந்து படுத்திருக்கும் போது அந்த மலையாரக்கன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினை தொடலாம் அப்படின்னு அந்த பெரிய விரலை வச்சு நம்ம ஹீரோயினை தொட வரவும் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு எலும்பை எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அதோடைய நகத்துக்கு நடுமத்திலே ஒரே சொருகு, அவ்வளவுதான் எப்படி வலிக்கும்னு பார்த்துக்கோங்க. அது அலறிட்டு இருக்க இந்த கேப்ல எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோயினை தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா வசமா அது வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுது. உடனே நம்ம ஹீரோயின் சாமர்த்தியமா என்ன சொல்றாங்கன்னா நான் என்னுடைய பாட்டி கதைகளை நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன், அதுல லெஜெண்ட்ஸ் கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெரிய மலையரக்கன் இளவரசியை கடத்துறதுக்கு காரணமே கல்யாணம் பண்ணிக்கதானே. ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும்ல, ஸோ எனக்கான ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ட்ரோலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பி ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோயினுக்கான ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ண கிளம்பிடுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய டீமை காமிச்சா அந்த ஸ்வாட் மறைஞ்சிருக்கிற குளத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அந்த குளம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சாகணும். அதனால ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க அண்ணன்கள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஹீரோவால பார்க்க முடியல, ஏன்னா நிறைய பனியாக இருக்குது இல்லை. ஆனால் இந்த சைடு கரெக்டாக அண்ணன்களை அந்த இளவரசன் வந்து அடித்து கடத்திட்டான். இவ்வளோ நேரம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல, கடத்தி ஒரு இடத்துக்கு வந்து கட்டி போட்டுடுறான். இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து அண்ணனையும் தெரியல, சரி ஓகே ஸ்வாடையாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு நடுமத்தில் ஸ்வாட் இருக்கிறத பார்த்துட்டான். உடனே நம்ம ஹீரோ மெல்ல அந்த குளத்துக்குள்ள இறங்கி அதுல இருக்கிற அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கடந்து கடைசியா எப்படியோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்துட்டு தான் தேடி பார்க்குறான், அண்ணனை காணோம், எங்கடா போனானுங்க அண்ணனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை தேடி முன்னாடி போக அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி பார்த்தா அண்ணன்களை கடத்தி வச்சிருக்கிற அந்த இளவரசனையும் அண்ணனையும் பார்த்துட்டான். ஸோ அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு என்ன பிளான் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்க. சரி என்ன ஸ்வாட் இது, இதை வச்சு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த ஸ்வாடை ஒரு மரத்துல லைட்டா வெட்டுறான். லைட்டா வெட்டினதுமே பார்த்தீங்கன்னா அது 2 துண்டா ஆயிடுது. ஓ இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அடுத்தது அண்ணன்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் ஆல்ரெடி ஒரு கரடி தோல் எடுத்திருப்பான் இல்லையா, அதை வச்சு அவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அவங்கள பயமுறுத்துறான். அதே மாதிரி ஒருத்தன் பயந்துட்டான். ஸோ பயந்து ஓடுறாங்கல்ல அதோட விட வேண்டியது தானே. நம்ம ஹீரோ அதை போட்டுக்கிட்டு இன்னுமே பயமுறுத்துறேன்ற மாதிரி வெளியில ஓடி வர அதில் ஒரு கார்டு வந்து இவனை பார்த்து கண்டுபிடிச்சு இவனை அடிச்சு கீழே தள்ளிட்டான். ஸோ நம்ம ஹீரோ வந்து வசமாக மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன இவனையும் பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அந்த மேஜிக்கல் ஸ்வாடையும் அந்த இளவரசன் வந்து பிடிங்கிட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் இங்கே பாரு நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இளவரசி உனக்கு அவ்வளோ பிடிக்குமா இல்லைன்னா வேற எதுவும் காரணமா அப்படின்னு இப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே பாரு இளவரசியெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவளுடைய இந்த ஒரே ராஜ்யம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த ராஜ்யம் ஃபுல்லாக எனக்கு தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் அவளை போட்டு தள்ளிட்டு மொத்தத்தையுமே நான் எடுத்துப்பேன் தெரியுமா அப்படின்னு அவனுடைய வில்லத்தனமான பிளானே சொல்லிட்டு ஹீரோவையும் அண்ணன்காரனையும் அந்த மலையரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பெயிட்டா யூஸ் பண்ணலான்றதுக்காக இவங்களையும் அங்கேயே கூட்டிட்டு போறான். ஸோ போற வழியில ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க நல்லா சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்க ஸோ இதெல்லாம் அண்ணன்காரங்களும் பார்த்து எல்லாம் நம்ம நேரம்டா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த ஜியன் மான்ஸ்டர் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அவ்வளோதான் மிரண்டு போனவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. எங்க அண்ணன்காரனுங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, கீழே ஒரு கல் கிடக்கும், அதை மட்டும் எடுத்து எப்படியோ அந்த கயிறை வந்து கட் பண்றாங்க. கரெக்டா அந்த ட்ரோலும் வர்றதுக்குள்ள எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த மலையரக்கன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுடைய அடியாட்கள் நிறைய பேரை போட்டு தள்ளிடுது. அதுலயும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இளவரசன். ஸோ அவங்களையும் கண்டுபிடிச்சு வந்துருது போல. ஸோ இதை பார்த்து இளவரசன் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு அடியால அவனையும் மிதிச்சு கீழே தள்ளிட்டான். அதனால அந்த மலையரக்கன் அவனை பிடிச்சிடுது. கடைசியா இந்த இளவரசன் தப்பிச்சிட்டான்டா அப்படின்னு நினைக்கும் போது இவனையும் பார்த்துடுது போல. இவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போயிருது. இங்க நம்ம ஹீரோவையும் அண்ணன்காரனுங்களையும் காமிச்சா அவங்க ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நல்ல வேலைடா அது போயிடுச்சு போல அப்படின்னு ஒரு அண்ணன்காரன் அப்படியே வெளியில வந்து பார்க்க, ஆனா அது இன்னுமே போகல போல. அது அப்படியே இந்த அண்ணன்காரனையும் பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. ஸோ இப்போ இங்க நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு அண்ணன்காரனும் மட்டும்தானே இருக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ சோகமா ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு என்னால தான் எல்லாமே என்னால தான், நான் ஒரு உண்மைக்குமே ஒரு உதவாக்காரன்
இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ என்னுடைய ஒரு அண்ணன் போயிட்டான் அப்படின்னு அவனுக்கு அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்னொரு அண்ணக்காரன் வந்து இங்கே பாரு, நானும் ஒன்று அப்படி தான் நினச்சேன், ஆனால் உண்மைக்குமே நீ அப்படி கிடையாது, நீ ரொம்பவே திறமசாலி, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, எங்ககிட்ட இல்லாதது, நீ தான் அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்ச, நீ தான் ஹீரோனை கண்டுபிடிச்ச, உனக்கு தான் எல்லா வழியும் தெரிஞ்சிருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது நம்மளுடைய அண்ணனை காப்பாற்றுவோம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த மலையரக்கன் இருக்கிற மலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஸ்வாடை வந்து அந்த இளவரசன் வந்து மறந்து இங்கேயே விட்டுட்டு ஓடி இருந்திருப்பான் பயத்தில். ஸோ அதையும் எடுத்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் மின்மினி பூச்சிகளெல்லாம் எடுத்துட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த மலையரக்கன் இருக்கக்கூடிய குகைக்கு வந்துட்டாங்க. ஸோ உள்ளே எப்படி போகலாம் அப்படின்னு பயத்திலேயே நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு அந்த மின்மினி பூச்சியையும் எடுத்துட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா நிறைய எலும்புக்கூடு, சில பேருடைய ஷூலாம் இருக்குது. அப்படியே கட் பண்ண அந்த சைடு இந்த அண்ணக்காரனையும் அந்த இளவரசனையும் காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குகையில் கண்முழிக்கிறாங்க. அதாவது அந்த ட்ரோல் வந்து இவங்களை இங்கே தான் வந்து போட்டிருக்கும் போல். ஸோ கண்முழிச்சதுமே இந்த இளவரசன் பயத்தில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கதற ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் இருக்கிற அந்த குகையில் தான் போட்டிருக்குது. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே அந்த இளவரசன் வேகமாக வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுமா, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான். அட பாவி, நீலாம் ஒரு இளவரசனா, வேஸ்ட்ரா அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த இன்னொரு அண்ணக்காரன் வந்து இவனை நம்பாத, இவன் ரொம்ப மோசமானவன், உன்னை இவன் கொலை பண்ணி உன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான் அப்படின்னு போட்டு கொடுத்துட. டேய் என்னடா சொல்றேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவன் அங்கே பேசிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு எலும்பு கூட எடுத்து அவனுடைய மண்டையில அடிச்சு மட்டையாக்கிட்டு இந்த இன்னொரு அண்ணக்காரனையும் மண்டையில அடிச்சிடலாம் அப்படின்னு வரும்போது இங்கே பாருமா, எனக்கு ஒன்று முன்னாடியே தெரியும், என்னுடைய தம்பி தான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறான், அவனுடைய பேர் கூட எஸ்பன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பற்றின ஞாபகம் வருது. அதாவது அந்த தண்ணியில் விழுந்திருக்கும் போது நிறைய ஆப்பிள்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்துருப்பான் இல்லையா, அவன் தான் நம்மளை காப்பாற்ற வரானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோவையும் அண்ணக்காரனையும் காமிச்சா அவங்க அந்த குகைக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, அப்படியே மற்றவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழியிலேயே கால் மாட்டி கீழே விழ போயிட்டான். ஸோ இதை பார்த்து அண்ணக்காரன் தான் எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாற்றி மேலே இழுக்கிறான். அப்புறம் தான் கீழே பார்க்குறாங்க. பார்த்தா கீழே தான் நம்ம ஹீரோயினும் அந்த இன்னொரு அண்ணக்காரனும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இவங்களை கடத்தி போட்டிருக்குது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் எப்படியோ கயிறை போட்டு மேலே தூக்கி கடைசியாக 2 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ முக்கியமான டாஸ்க் என்னதுன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறது தானே. அதனால காப்பாற்றின எல்லாத்தையும் அப்படியே கூட்டிட்டு வெளியில போலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பதான் இன்னொரு பிரச்சனையும் வருது. என்னன்னா அந்த மலையரக்கன் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா பாதையில படுத்திருக்கிறான். அதுவும் யாரும் வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக வாழையும் ஆட்டிட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்து இவங்க சரி ஓகே, எப்படியாவது இதை தாண்ட மட்டும்தான் வெளியில போக முடியும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தர தாண்டி போறாங்க. ஸோ அந்த இளவரசனையும் காப்பாத்திருப்பாங்க ஐயோ பாவன்ற மாதிரி. அவனும் பாத்தீங்கன்னா எப்படியோ தாண்டி போக, ஆனா கடைசியில இந்த அண்ணக்காரன் தெரியாம அந்த வாழை மிதிச்சிட்டான். அவ்வளவுதான் அந்த மலையரக்கன் கண் முழிச்சிட. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எப்படியே வேகமா வெளியில ஓடி வந்துட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம். ஸோ இதில் குதிச்செல்லாம் ஓட முடியாதுல்ல. அதனால இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா அந்த மலையரக்கனுக்கு வந்து சூரியன்னா ஆகாது, அதனால நம்ம மலைக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக மலைக்கு மேலே ஏற, அதே சமயத்தில் அந்த மலையரக்கனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா அந்த குகையெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வருது. இங்கே இந்த இளவரசன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சி நைஸாக தப்பிச்சிட்டான். ஸோ இந்த மலையரக்கனும் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசியை பிடிக்கணும் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா மலை மேலே ஏறி வந்துட்டு இருக்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. ஸோ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியாக இருக்க அந்த மலையரக்கனும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இப்போ தான் முழுசாக பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கர ஆக்ரோஷமாக கொடூரமாக இருக்குது. இன்னும் விடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அது வரைக்கும் இது கூட போராடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் வச்சிருப்பான் இல்லையா, அதை வச்சு அதோடைய காலிலே ஒரு வெட்டு போடுறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடித்து தூக்கி வீசிடுது. ஸோ இன்னொரு அண்ணனும் கல் எடுத்து அது மேலே அடித்து திசை திருப்ப ஒன்று அது இன்னொரு அண்ணனையும் அடித்து பொழந்துட. ஸோ இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அரமயக்கத்தில் கண்முழிச்சு நீங்கள் எப்படியாவது அந்த ட்ரோலை வந்து திசை திருப்பங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனுடைய பேக்ல இருந்து ஏதோ திங்ஸை வந்து தேட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த ட்ரோலை வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறா. அந்த ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இவளை அடிச்சிடலாம் அப்படின்னு கையை வாங்கி வரவும், அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு கண்ணாடியை அவனுடைய பேக்ல இருந்து எடுக்கிறான். இதான் அந்த ஸ்டார்டிங் சீனில் நிறைய பொருளை எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்போ எடுத்தது தான் இந்த கண்ணாடியும். ஸோ அந்த கண்ணாடியை எடுத்து இப்போ கொஞ்சம் அந்த சூரிய வெளிச்சம் வெளியில் வந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உதிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டாக இது மேலே படுற மாதிரி செட் பண்ணுறான். அதனால இந்த ட்ரோலால் தாங்க முடியல, கண் கூசுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அடிக்க வரவும் அதுக்குள்ள ஒட்டு மொத்தமாக விடிஞ்சிருது. ஸோ அப்படி சூரிய வெளிச்சம் பட்டா என்ன ஆகும், இந்த ட்ரோல் வந்து கல்லா மாறிடும் இல்லையா, அப்படியே கல்லா மாறி அந்த இடத்துலயே போத்து கீழே விழுந்து நொறுங்கி கடைசியில் ட்ரோலோடைய கதை முடிஞ்சு. ஸோ எப்படியோ இவங்க மட்டும் தப்பிச்சிட்றாங்க. இந்த சைடு இந்த இளவரசனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டான். வந்துட்டு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஒரு லேடியை பார்க்குறாங்க. மூக்கு நீளமாக இருக்கும் இல்லையா, அவங்கள பார்த்து அடியே யாரு நீ இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னதும் அந்த பாட்டியும்
மறுபடியும் ஓ அப்படியா, உனக்கு எங்கே போகணும் சொல்லு, நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, என்னுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு இவன் கேட்க, அதுவா அதுக்கு இந்த வழியாக போகணும் அப்படின்னு வேற டைரக்ஷனை காமிச்சு கொடுத்துட இவனும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்றான். கட் பண்ண அந்த சைட் ராஜாவை காமிச்சா அவர் பொண்ணை காணுமேனு சோகத்தில் இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இளவரசி வந்துட்டாங்க. ஸோ இளவரசியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம், வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் அண்ணன் காரணங்களும் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள இந்த இளவரசி காமிச்சு அப்பா என்னை காப்பாற்றினதே இவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஸோ ராஜாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஹீரோவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் எங்களுக்கு பெருசாக எதுவும் வேணாங்க, எங்கள் வீடு வந்து இடிஞ்சு போச்சு, அது கெட்ட அளவுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா வந்து ஒத்துக்கிட்டாரு. அப்போ இன்னொரு அண்ணன்காரன் முன்னாடி வந்து உங்களுக்கு உங்களுடைய பொண்ணு எதுக்கு ஓடி போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே ராஜா வந்து இப்போ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு தெரியும், என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஸோ இனிமேல் நான் அவளை கட்டுப்படுத்த போகிறதும் கிடையாது, அவளுக்கு எப்போ பிடிச்சிருக்குதோ அவளுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அப்போ மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு என்னுடைய பொண்ணு தான் ரொம்ப முக்கியம், அவளுக்கு விருப்பம் இல்லாதது எதையுமே நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாசமாக ஹீரோனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோவும் அண்ணன்காரனும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா வந்து கஷ்டப்பட்டு வீடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அண்ணன்காரனுங்களை பார்த்ததுமே வேகமாக வந்து அண்ணன்காரனுங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சோகமாக நிற்கும் போது ஸோ இதை பார்த்த அப்பா வந்து இங்கே வா, எங்கே போகிற, நீயும் என்னுடைய பையன் தான், நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் தான், ஆனால் அது அந்த டைமில் மட்டும்தான், ஸோ நீ இல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வேகமாக வந்து ஹக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த காயினையும் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அண்ணன்காரனும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ தான் இளவரசியை கண்டுபிடிச்சான், அவன் வந்து அப்படி இப்படின்ற மாதிரி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ காசு வந்துடுச்சு இல்லையா, மொத்தமாக வீடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு குதிரை சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்து வா நம்ம ரைட் போகலாமா அப்படின்னு கூப்பிட ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி ஹீரோயின் நம்மளை மறக்கலை போல அப்படின்னு ஹீரோயின் கூட குதிரையில் ரைட் போக ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல, நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் ஆல்ரெடி. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.